ஹலோ எவ்ரிவன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அஹாவா சேனல் மூலமாக உங்களோடு பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த அஹாவா சேனல் எதற்குன்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, நாங்கள் தியானிக்கிற காரியங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். நிச்சயமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தாட் ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்லிட்டு சீரீஸை ஆரம்பிக்க இருக்கிறோம். விசுவாச பயணம், ஜேர்னி ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு டைட்டிலை வைத்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோஸை பாருங்க. இதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களை நாம் தியானிப்போம். அஹாவா என்கிற வார்த்தை குறித்து நாம் பார்க்கும்போது எஸ்றா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அன்றைக்கு யூதா ஜனங்கள் பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து மீண்டுமாய் அவர்கள் எருசலேமுக்கு போவதற்கு முன்பதாக தங்களை இந்த அகாவா நதி அண்டையிலே அவர்கள் உபவாசத்தை கூறி அங்கே ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்த்தி அவர்களை அர்ப்பணித்தார்கள். ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து கர்த்தருடைய கரம் அவர்கள் மேலே இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் திரும்பவும் எருசலேமுக்கு சென்று ஜெயமாய் அவர்கள் தங்களுடைய தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். இந்த அகாவா என்று சொல்லி நாம் பார்க்கும்போது நம் ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்மைப்படுத்துகிற ஒரு இடமா இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு இடமாக, ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு இடமாக இந்த அகாவா இருக்கிறது. ஒரு துவக்கத்தை நாம் துவங்குவதற்கு முன்பதாக ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து துவங்குகிற ஒரு இடமாக இந்த அகாவா இருக்கிறது. இந்த அகாவா என்கிற சேனல் மூலமாக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தவும், நம்மளை அர்ப்பணிக்கவும் ஒரு இடமாக இந்த சேனலை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். ஆகவே கர்த்தர் தொடர்ந்து உங்களோடு பேசுவாராக. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.